எல்லாருக்கும் வணக்கங்க. நல்லையா காம்ப்ளெக்ஸ் தஞ்சாவூரில் அங்கே தான் நம்ம கடை. ஏற்கனவே அது கடை, இப்போ அது ஆஃபீஸ். கீழே அண்டர் கிரவுண்டில் தான் நான் 2 வீலரை பார்க் பண்ணுவேன். அப்படி போட்டுட்டு அப்படி வந்தேன். அங்கே ஒரு பையன் ஆக்டிவாக தான் வச்சுருந்தாப்புல. அதை அவன் வந்து ஸ்டாண்டு போட முயற்சி பண்ணிகிட்டே இருக்காப்புல. ஏன்னா செல்ஃப் ஸ்டார்டர் வேலை செய்யலை போல இருக்கு. அதனால அந்த சென்டர் ஸ்டாண்டு வந்து தரையில் 2 பக்கமும் படியணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் தான் படிஞ்சிருந்துச்சு. இழுத்தாப்புல அது சரியாக வரல. பையனுக்கு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ், என்னை கூப்பிட்டு கேட்கல. இருந்தாலும் நான் கிட்ட போய், தம்பி இது 2 பக்கம் படிகிற மாதிரி வைங்க, இப்போ இழுங்க தம்பி அப்படின்னு தான் நான் சொன்னேன். இழுத்தோடனே அப்புறம் சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி என்னை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு போனாப்புல. அப்போ நான் இப்படி யோசித்தேன், சரி இதை எங்கே நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் நீண்ட ஸ்டோரி தான், எனக்கு ரொம்ப பிடிச்சது. முடிஞ்சால் நீங்களும் கேளுங்க. புல்லட்டு வச்சுருந்தேன் நான் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே. அப்போ மன்னார்குடியில் இமய வீரன்னு பேர். இமயன் தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவர் தான், யோ இப்படி போடியா ஸ்டாண்டில் ஒரு லீவர் இருக்கும், யோ அதில் லேசாக காலை வையா அப்படின்னா அப்படியே அது ஒரு பின்னாடி வந்து ஜர்க்காகி அப்படியே அந்த புல்லட் சென்டர் ஸ்டாண்டு போட்ட அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது. சரி, எங்கள் வீட்டுக்கு அந்த புல்லட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சா, எங்கள் அப்பா ஒரு ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்க வந்து சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே ஒரு பழைய புல்லட் கருப்பு கலரில் கிடந்துச்சு. எங்கள் அம்மாட்ட போய் கேட்டேன், இது ஏதுமா அப்படின்னு. இல்லை அப்பா ஏதோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அப்படி ஒரு 2-3 மாதம் ஆணுச்சு. அந்த வண்டிக்கு ஒரு பீகாக் ப்ளூன்னு நினைக்கிறேன், அந்த ப்ளூ பெயிண்ட் அடித்து ஜமால்னு ஒரு மெக்கானிக் மன்னார்குடியில் தான், அந்த கான்வென்ட் பக்கத்தில் இருப்பாப்ல, நல்லா ஹைட்டாக இருப்பார். அங்கே தான் வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. சொல்லிகிட்டே இருந்தாங்க. 3 தம்பி, ஒரு பையன் பேர் கூட பாபு, அவர் நமக்கு கொஞ்சம் பெரிய பழக்கம் இல்லை. அக்பர்னு ஒரு சின்ன பையன், அடுத்தது நாசர்னு. எங்கள் அப்பா வண்டி வாங்கி தாங்க கற்றுக்கிட்டாங்க. யாருக்கிட்டையும் போய் இரவலே கேட்கல அப்படிங்கிறதையே நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கே போகணுனாலும், லாங்கு போகணுனாலும் அந்த அக்பர் பின்னாடி இருப்பாங்க. இப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. அப்போல்லாம் பிளாப் இருக்குங்க, நல்லா சவுண்டாக பட்டன்னு வர்றது. அப்புறம் அந்த ஹேண்ட் கிரிப்பாக இருக்கட்டும், 2 பக்கமும் பெட்டி இருக்கும். அப்புறம் விண்ட்ஸ்க்ரீன் வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன் அந்த வண்டியில். அப்படி ஒரு மஞ்சள் கலரு இந்த ஹாலோஜன் லைட் எல்லாம் போட்டு இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, நாகப்பட்டினத்தில் சிவாஜி கணேசன் மாப்பிள்ளை அந்த சாந்தின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரரு, அவர் புல்லட் தான் போனால் ஜெகஜோதியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பார்த்ததில்லை. ஆனால் என் மைண்ட் அதெல்லாம் நான் கற்பனை பண்ணியிருக்கேன். இப்படி போணுச்சு. அப்புறம் நான் காலேஜ் படிக்கிறப்ப மெதுவாக நானும் ஓட்ட ஆரம்பித்து தானாக தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வண்டி துடைக்கிறதுங்கிறதே காலையில் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாருமே துடைப்பாங்க. நான் துடைச்சிருக்கேன். ஒரு நாள் லாங்குன்னு போனது இன்னும் எனக்கு மறக்கலை. மன்னார்குடியில் SGS எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கண்ணன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஓனரு. அவர் ஏதோ ஏசிக்குன்னு படிச்சிருக்காரு. தஞ்சாவூரில் BSNL ஆஃபீஸுக்கு ஏதோ ஒரு அந்த ஏசி சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்காக போமா அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நான் முதல்ல லாங் போகிறது. அப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அது வடக்கு விதி தெற்கு விதி இப்போ எல்லாம் தெரியும், அப்போ எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படியே நாங்கள் ஏதோ ஒரு சந்தில் போயிட்டு இருக்கிறப்ப நான் தான் ஓட்டுறேன். எதுக்கு எங்கள் அப்பா அவங்க கம்கட்டில் ஒரு பேக் வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே கொண்டு போய் மெதுவாக நிறுத்தினேன். எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்படி போனால் முட்டு சந்துப்பா, அதனால் ரைட் எடுத்து போயிடுங்கப்பா, இவ்வளோதான் சொன்னாங்க. ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னு எனக்கு அன்னைக்கு தாங்க புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அது தனி கதை. அப்புறம் அந்த புல்லட் அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பித்தோம். நிறைய நினைவுகள். அப்படி போனப்போ நானுமே காலேஜ் முடித்த உடனே புல்லட்டு கேட்டேன். காரைக்காலில் தான் போய் அப்போல்லாம் வாங்குவோம், ஏன்னா டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லி வாங்கி ஒரு 10 நாள் இருக்கும். திருப்பி நான் சுகமாக போய் எங்கள் அப்பாட்ட நின்னேன். என்ன அப்படின்னாரு, இல்லைப்பா இதை நீங்கள் வச்சுங்க, எனக்கு அந்த பழசையை கொடுத்துருங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் அதை வாங்கி அந்த பெட்டிக்கிட்டெல்லாம் எடுத்து, அப்போ அம்பிகாபதினு மன்னாருடைய MLA, அவரும் இதில் அப்படியே ஜிப்பாலாம் போட்டுட்டு வேஷ்டி கட்டிட்டு ஷூ போட்டிருப்பாரு. அவரு அப்படி பின்னாடி அவர் ஏதோ ஒரு கட்சியில் இருந்தால் அந்த சின்னம் இருக்கும். அப்படியே பட்டன்னு போவாங்க. உங்களுக்கு எல்லாமே இப்போ ஞாபகத்துக்கு வந்துடும். இதில் ஒன்று ஒரு குட்டி தகவல் சொல்கிறேன். இவர் தாங்க தமிழ்நாட்டில் சைக்கிளில் 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட பர்மிஷன் வாங்கினது இந்த MLA தான். சரி, இப்படி போயிட்டுருக்கு. அந்த நாட்கள் போகிறப்ப இந்த வண்டியை நான் அப்போ ஆல்ட்ரு பண்ணுறேன். அந்த இமயவீரன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தான் சில ஐடியாக்கெல்லாம் கூட, யோ இதெல்லாம் பிக்சரியா புதுசாக ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி க்ரீன் மாதிரி இருக்கும், அந்த க்ரீன் அடிக்கிறோம். ராமச்சந்திரன் ஒரு பெயிண்டர், என்ன தெருன்னு எனக்கு சொல்ல தெரில, அப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு ஏரியான்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்குது. அங்கே விட்டா அதெல்லாம் 1 மாதம் 2 மாதங்க
அப்போ பக்கத்தில் தியாகராஜன் ஒரு மெக்கானிக்குங்க, அப்படியே முழங்கால் அப்படி இந்த பேண்ட்டை இழுத்து விட்டு இந்த வேஸ்ட் துணி நூலாக இருக்கும் அப்படியே வச்சு தொடச்சிக்கிட்டே இருப்பான் மனுஷன். ஒரு சின்ன ஸ்டூலில் உட்காந்துக்கிட்டு எப்போ போனாலும் தொடச்சிக்கிட்டு இருப்பாரு. எப்போ என்னென்னலாம் கேட்கவே முடியாது. அவர் எப்போ வேலை பார்க்குறாரோ அப்போ தான் இன்ஜினை வேலை பார்த்துருவோம் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு வண்டி நம்பர் நான் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. 1068ங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ வண்டி வாங்கினேன், ஆனால் அந்த வண்டி ஞாபகம்லாம் இல்லை. இந்த வண்டி நம்பர் மட்டும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அப்போ திருச்சியில் மேலப்புதூர் அந்த பாலம் இருக்கும், மேலே ட்ரெயின் போகும், அது பக்கத்தில் ரைட்டில் அன்வர் பாயின்னு அப்படியே அந்த இன்ஜினை தூக்கிட்டு போய் அங்கே போனால் ஏற்கனவே ஒரு 30-40 கிடக்கும். இவர்கிட்ட போய் கொடுத்தோம்னா ஏதோ ஒரு அமௌண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தம்பி ஒரு 7 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று சினிமா மட்டும்தாங்க. இந்த மேரேஜ் தியேட்டர் போயிட்டு வந்தால் அது எப்படி தான் செட் பண்ணுவார்லாம் தெரில. ஏன்னா ஓட விட்டுலாம் அவர் பார்க்க முடியாது. அந்த வீலாக இருக்கும், அது என்னமோ பண்ணிக்கிட்டே இருப்பார். கொண்டாந்து வச்சு அப்புறம் ஒரு மாதிரி அந்த வண்டியை செட் பண்ணி இப்படி போகிறப்பயே அப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, வகாப்பு கிட்ட தான் போனதா இந்த வண்டி நல்லா ரெடி பண்ணது. அப்போ இந்த ஹெட்லைட்டுக்கெல்லாம் ரிங்கிள் பிளாக்னு அது அடியா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் மெயின் சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் யோசிச்சது, இப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல அந்த சுவிட்ச் இது எல்லாமே, அந்த ஹேண்டிலே பாத்தீங்கன்னா ராஜ்தூத்ல ஒரு 350cc வந்தது, அந்த ஹேண்டில் பார் தான் போட்டிருந்தோம். அந்த லீவர் வந்து அந்த சுவிட்ச் எல்லாமே யமஹால இருந்து. அப்புறம் டேஞ்சர் லைட், அந்த யமஹா லைட் நல்லா பெருசா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க, பின்னாடி கிளாப் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்படியே வண்டி அப்படியே எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அப்படியே அதுக்குள்ள போயிடணும். அந்த டயர் அப்படியே கோடா இருக்கும், ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் வந்து எம்ஆர்எஃப்ல அப்படியே பூவா போட்டிருக்கும். அந்த டேங்குக்கு முத்துப்பேட்டையில் நாடி முத்துன்னு ஒரு பெயிண்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவர் தான் வரைஞ்சு கொடுத்தாரு 2 பக்கமும். அதை எடுத்து இப்படி அதெல்லாம் 1.5 மாதம் ப்ராசஸுங்க. அங்கே வகாப்பட்டறைக்கெல்லாம் நாங்கள் டெய்லின்னு சொல்லலாம், இல்லாட்டி வாரத்தில் 4 நாள் அங்கே போய் உட்காந்துருப்போம். ஒரு பையன், சின்ன பையன், இளங்கோன்னு வாங்கிட்டு வந்தான். அவன் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இன்றைக்கெலாம் அவன்லாம் பெரிய மெக்கானிக் ஆகிட்டான்னு வச்சுங்களேன். அப்படியே அந்த வண்டி ரெடி ஆகிட்டே இருக்கு. ஒரு சின்ன தகவல் இந்த இடத்துல, அந்த காலத்தில் எல்லாம் புல்லட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1990 அந்த மாடல்லாம் கியர்லாம் ரைட்டில் இருக்குங்க, பிரேக் லெஃப்டில் இருக்கும். மொத்தம் 4 கியர். கியர் மேலே தூக்கணும். அப்படி அந்த கணுக்காலில் வச்சு சில பேர் ஸ்டைலாக தூக்குவாங்க. நான் நார்மலாக தான் நான் தூக்குவேன். ஒரு உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த புல்லட் கம்பெனி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு சைடில் ஒரு லீவர் இருக்குங்க, அப்படி கணுக்காலுக்கு கீழே அந்த குதிகாலில் வச்சு அமுக்குனிங்கன்னா வண்டி நியூட்ரல் ஆகிடுங்க. அப்படி தான் புல்லட் அந்த நியூட்ரல் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வண்டி ரெடி ஆகிடுது. அப்படியே ஒரு நாள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாப்புல பிளாப்லாம் எதுவுமே இல்லை. அப்போல்லாம் கார்பரேட்டர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அப்படியே அந்த பூட் இருக்குல்லங்க, அந்த கால் வைப்போம்ல, அது கூட ஹீரோ ஹோண்டா எஸ்எஸ்ல தான் வாங்கி போட்டிருந்தேன். அப்படியே அந்த வண்டியை வகாப்ப அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. இந்த ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒன்று சொல்கிறேனே, இமயன் என்ன பண்ணுவாருன்னா பேஸ்கெட் பால் விளையாடிட்டு வருவார், எங்கள் வீட்டுக்கு வருவார், நான் கீழே இறங்கி வருவேன். அப்போ நல்லா பேசிட்டு கிளம்புறப்ப அப்படி ஒரு கிக் பண்ணுவாருங்க. காலை ரொம்பலாம் தூக்க மாட்டார். எங்கள் அம்மா கூட கேட்டிருக்காங்க, என்னப்பா அவர் உதச்சா மட்டும் பயந்துக்கிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது, அவர் எவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு பாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் எனக்கு ஆக்சிலேட்டரை போட்டு தேவையில்லாமல் அப்போல்லாம் திருவுவாங்க. கணபதி அக்ரஹாரத்தில் பார்த்திபன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான், இல்லைப்பா ஆக்சிலேட்டர் ஏன் தேவையில்லாமல் திருவுற, அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகிட்டல, மூவ் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒவ்வொரு நினைவுகள். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க, அப்படியே அந்த வண்டி. இப்போல்லாம் எவ்வளவோ புல்லட் வந்துருச்சுங்க, அவங்களும் என்னென்னமோ மாடல் போடுறாங்க. அப்போல்லாம் ஒரு நெட்டு ஒரு மாங்காய் மாதிரி ஒரு வாஷர் இருக்குங்க, அவ்வளோதான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆள் மெனக்கட்டாவே வீலை மாற்றிடலாம் பஞ்சர் ஆனிச்சுன்னா. இப்போல்லாம் ரொம்ப 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 சிரமமாக இருக்குது. செயின் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் லூஸ் ஆகும், அவ்வளோதான். அந்த வண்டி செலவெல்லாம் பெருசாக வைக்காது. அந்த சீட்டு கவர் இருக்குல்ல, அதுக்காக நாங்கள் தஞ்சாவூரில் வந்து போடுவோம், ஒரு பெண்டு கொடுத்து. பின்னாடி ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பியில் கொஞ்சோண்டு அந்த ஸ்பாஞ்சு வச்சு மேலே லெதர். கிட்டத்தட்ட இன்னைக்கு வர்ற வண்டியில் ஒரு 80% நான் அப்பயே எல்லாருடைய ஐடியாவும் சேர்ந்தது தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருப்போம். அந்த வண்டி அப்படி கிக் பண்ணி அந்த வகாப்பு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு கிச்சுன்னு ஒரு சவுண்டு வருங்க, அதுக்கு ஈடு இணைய உலகத்தில் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ வண்டி வாங்கிட்டேன், போயிட்டுருக்கேன். நடுவில் கூட ஒரு புது புல்லட் வாங்கினேங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் என் மனசு ஒப்பலைங்க. அந்த கிச் அந்த 1068 அந்த சவுண்ட் இருக்குல்ல, அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நன்றிங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்.